கரூர்ல அத்தனை பேர் சுத்தி இருக்கும்போது இந்த அசம்பாவிதம் எப்படி நடந்தது? இந்த கேள்விதான் மண்ணிக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அப்போ ஒரு விஷயம் நடந்த உடனே அங்க இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் தான் ஓடி சதறி போயிட்டானா, நான் உயிரை காப்பாத்தினா போதும் சொல்லி போயிட்டானா, இல்ல இந்த அசம்பாவிதம் நடப்பதற்கான காரணம் நம்ம டக்குனு வந்து ஒரு 47 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னும் போது நெஞ்சு பதப்பதற்கு கிட்ட ஒரு 7 குழந்தைங்க இருக்கிறாங்க. குழந்தைங்களோ யாரோ உயிர் தான் சில பேர் வந்துட்டு இறந்துட்டாங்கன்னும் போது இது நடக்கணும் அப்படின்னு யாராவது நினைச்சு நடத்தி வச்ச ஒரு சம்பவம். இது நிச்சயமா விஜயனுடைய அரசியல் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு கருப்பு சம்பவம். அதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஆனா இது நடந்த அடுத்த 10 நிமிஷம் 1/2 மணி நேரத்துக்குள்ளேயே வந்து பரபரன்னு ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஒரு செய்திகள் வெளியே வந்து பரபரன்னு எல்லாருமே ரியாக்ட் பண்றாங்க போது இந்த ரியாக்ஷன் கும்பமேளாக்கு இல்ல, ராயல் சேலஞ்சர்ஸ் டீம் ஜெயிக்கும் போது நடந்த ஸ்டாம்பேட்ல வந்து இவ்வளவு ஒரு ரியாக்ஷன் இல்ல, டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்ல வந்துட்டு ஒரு ஸ்டாம்பேட் நடந்தது அதுல இல்ல, இங்க எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல இங்க மட்டும் இவ்வளவு வேகமாக டப்பு ரியாக்ட் பண்ணுவதற்கான காரணம் என்ன? கள்ளக்குறிச்சியில அங்க இறந்த 60 பேருக்கு நீங்க யாருமே போகல, அவ்வளவு ஃபாஸ்டா ரியாக்ட் பண்ணலன்னும் போது இங்க ஏன் இவ்வளவு ஃபாஸ்ட்? எப்படி 10 நிமிஷத்துக்குள்ளேயே நீங்க எல்லாத்தையும் பண்றீங்க? எப்படி 10 நிமிஷத்துக்குள்ளேயே நீங்க வந்துட்டு ஒரு இடத்துக்கு போறீங்க, அதுல ஒரு ஆம்புலன்ஸ் வந்து டக்குனு ஹாஸ்பிட்டல் போறீங்க? அந்த ரேலியிலயோ அந்த ஒரு ஸ்டாம்பேட் நடந்த இடத்துல கடந்து வெளியில வரதுக்கே 1 மணி நேரம் ஆகணும் போது 10 நிமிஷத்துக்குள்ள எப்படி உள்ள வந்தீங்கன்ற கேள்வி எல்லாருக்கும் இருக்கு. இது யதார்த்தமான உண்மை. பட் ஆனா நடிகர் விஜய் அவர்கள் கரூருக்கு போனதனுடைய நிலை 41 உயிர்கள் பலி. இப்ப நான் ஏன் நடிகர் விஜய்னு சொல்றேன், தாவேகாவுடைய தலைவர்னு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையெல்லாம் இருந்தா கூட இன்னமும் அவர் நடிகர் விஜயாகத்தான் இருக்கிறார். அவரை சுற்றி இருக்கக்கூடிய கூட்டம் ஒரு விசிலடிச்சான் குஞ்சுகளாகத்தான் இருக்கிறது. இதுதான் இப்போதைக்கான ஸ்டேட்மெண்ட். யாருமே வந்துட்டு இன்னும் வந்துட்டு அந்த ரசிகர்களை தொண்டர்களா மாத்தல, ஒரு தெளிவான ஒரு நிலைக்கு கொண்டுட்டு வரல, அவங்களை யாரையுமே வந்துட்டு பர்ஃபெக்டா வந்துட்டு ஒரு அரசியல் நெறிப்படுத்தவில்லை. இதுதான் இன்னைக்கு பெரும்பாலான மக்களினுடைய பார்வையாகவும் இருக்கு. இதனுடைய உண்மை நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உண்மையிலேயே இது நடந்தது, ஒரு விஜயனுடைய ரசிகர்கள் வந்துட்டு இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த சம்பவம் நடந்ததற்கான காரணம் ஒரு தரப்பு வந்துட்டு ஆளுங்கட்சியினுடைய சதி, இன்னொரு தரப்புல வந்துட்டு தாவேகா வந்துட்டு மட்டமா நடந்துக்கிட்டாங்க, போலீஸ் அவர்கள் காவல்துறை அதிகாரிகள் சொன்ன எந்த விதமான லாஸையும் ஒழுங்கா ஃபாலோ பண்ணலன்னு ஒரு சாரார். ஆனா உண்மையிலேயே இதற்கான காரணம் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பொதுவா ஒரு 3வது மனுஷனா இருந்து நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, இதுக்கு காரணம் யாரா வேணா இருந்துட்டு போட்டோம். அந்த இடத்துல விஜய் அவர்கள் வந்து பங்கேற்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில ஒரு அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னா தாவேகா தொண்டர்கள்னு ஒரு கூட்டம் இருக்கும். இதையெல்லாம் தாண்டி விஜயனுடைய ரசிகர்கள்ங்கிறது தான் அந்த ஒட்டுமொத்த கூட்டமுமே. எந்த மக்களும் வந்துட்டு ஒரு நடிகரை பார்க்கணும்னு வந்த கூட்டம் அப்படிங்கிறது வந்துட்டு விஜயை ரசிக்கிற கூட்டமா தான் இருந்திருக்குமே தவிர்த்து யாருமே வந்துட்டு வேறு ஒரு நடிகர்களுடைய ரசிகர்கள் கூட்டம் வந்துட்டு அந்த இடத்துல வந்து கூடியிருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போ வந்தது எல்லாமே யாரு? விஜயனுடைய ரசிகர்கள். விஜயனுடைய ரசிகர்களா இருந்துகிட்டு ஒரு 4 பேர் கீழே விழுவுறாங்க, ஒரு 5 பேர் கீழே விழுவுறாங்க அப்படின்னா உடனே அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கணும் அந்த ரசிகர்கள்? நான் இது யாரையுமே விஜயவோ இல்ல அந்த அதிகாரிகளையோ இல்ல வந்துட்டு ஆதவர்ஜனா மாதிரியான நாட்களையோ நான் யாரையுமே சொல்லல. கீழே நின்று அந்த கூட்டத்தை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். மேல நின்று தன்னுடைய தலைவன் பேசுறதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா? அந்த கூட்டத்துல இருக்கக்கூடிய 99 விழுக்காடு 99% விஜய் ரசிகர்கள் தானே. ஒரு 10 விஜய் ரசிகர்கள் கீழே விழுவுறாங்க இல்லையா? விழுந்த உடனே மீறி சுத்தி இருக்கக்கூடிய 100 பேர் என்ன பண்ணணும்? விழுந்துட்டாயா எந்திரி. அதுதான ஒரு மனிதனுடைய மாண்பு, அதுதான ஒரு பண்பு. ஏன்னா இந்த கூட்டம் தான் நாளைக்கு அரசியலாக மாறப்போகுது, அரசியல் கூட்டமாக மாறப்போகுது, அரசியல் நெறியா வந்துட்டு இந்த கூட்டத்தை தான் நம்ம முதல்ல நெறிப்படுத்த போறோங்கிற ஒரு நிலை இருக்கும்போது பேசிக் கர்டசி இல்ல பேசிக்கான ஒரு நிலை, ஒரு சிந்தனை வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இருந்திருந்தா இந்த உயிர் பலி 41 ஆயிருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் ஒரு காமன் மேனுக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. இது அரசியலாவே பார்க்க வேணாம், இது அரசியல் இதுக்குள்ள இருக்கக்கூடிய சாக்கடைத்தனமான விஷயங்களுக்குள்ளேயே போகாம ஒரு 10 பேர் 5 பேர் 6 பேர் கீழே விழுந்துட்டான். பின்னாடி இருக்கிற சுத்தி இருக்கக்கூடிய அவனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடியவன் யாரு? வேற கட்சிக்காரனா? அவனும் இதே மாதிரி இதே நடிகனை பார்த்து விசில் அடிக்கக்கூடிய அதே கூட்டம் தானே. ஒரு 4 பெண்கள் கீழே விழுந்திருக்காங்கன்னும் போது பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆண் அப்படிங்கிறவன் சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு ஏதாவது ஒன்று ஆகுதுன்னா, எந்த மனிதனுக்கு ஏதாவது ஒன்று ஆகுதுன்னா டக்குன்னு தூக்கணும், ஐயோ நிலுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு நிலையை ஒன்று உருவாக்கணுங்கிற அந்த ஒரு சிந்தனை அந்த கூட்டத்துக்கு இல்லாமல் போனது ஏன்? கொரோனா காலத்துக்கு முன்னாடியில இருந்து எந்த தருணத்திலுமே வந்துட்டு ஒரு வெள்ளம் ஒன்று நடக்கும். அந்த வெள்ளம் நடக்கும்போது நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா அரசாங்கம் எவ்வளவு உதவிகள் பண்ணும். ஆனா ஒரு 16ல இருந்து ஒரு 20, 24 வயதுக்குட்பட்ட மனிதர்கள் இருக்காங்க இல்லையா, சோ கால்ட் யங்ஸ்டர்ஸ், இவங்களுடைய வேலையும் சேவையும் அந்த டைம்ல பயங்கரமா இருக்கும். அதாவது இவங்களை வந்துட்டு நம்ம தன்னார்வலர்கள், ஒரு தொண்டு நிறுவனத்துக்கு ஈக்குவலா இல்ல அதை விட உயர்வாவே நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த ஒரு 8 வருட வயது உடையவர்கள், அதாவது 16 to 24 மேக்சிமம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஏஜ்ல இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் அவ்வளோ ஹெல்ப் பண்ணும், அவ்வளோ இறங்கி வேலை பார்க்கும். அது எந்த ஸ்டேட்டா இருந்தாலும் சரி, இந்த வயசு அப்படிங்கிறது வந்துட்டு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு சோஷியல் சர்வீஸுக்கு பேர் போன ஒரு வயசு.
முழுக்க முழுக்க இப்படிப்பட்ட கூட்டம் தான் அந்த இடத்துல அதிகமா இருந்தது. 16 வயசு, 20 வயசு, 24 வயசு, 25, 26 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் தான் அந்த இடத்துல இருந்தாங்க. இவங்க எல்லாம் இருந்து எப்படி இப்படி நடந்தது? விஜய் நான் குறை சொல்லவே இல்லை. நான் திருப்பி திருப்பி விஜயோ இல்லை எந்த ஒரு கட்சியோ நான் குறை சொல்லவே இல்லை. அதெல்லாம் வந்துட்டு ஒரு நடிகன், ஒரு அரசியல்வாதி இந்த இடத்துக்குள்ள வரான் அப்படின்னா அவருடைய நோக்கம் என்னவா இருக்குங்கிறதுக்குள்ளேயே நம்ம போத்தவில்லை. சுத்தி இருந்த அந்த மனிதர்கள், சுத்தி இருந்த அந்த யங்ஸ்டர்ஸ், அவங்களால ஏன் இதை வந்துட்டு பாதுகாக்க முடியல? இது உண்மையிலேயே வந்துட்டு ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த கூட்டத்தில் இருந்த ஒவ்வொருத்தவனும் தன்னைத்தானே கேள்வி கேட்டு கொள்ள வேண்டிய ஒரு நிலை. ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டேட் எப்படி இருந்தா கூடங்க, தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இப்படின்னா அந்த ஒற்றுமை இருக்கு இல்லையா, அது நம்ம ஸ்டேட்டை தாண்டி வேற எந்த ஸ்டேட்டையும் நீங்க டக்குன்னு கொண்டு வர முடியாது. ஏன்னா எந்த இடத்துல ஒரு நிலச்சரிவு இல்லை வந்துட்டு ஒரு மழை அப்படின்னா கூட, கேரளாவில் ஏதாவது ஒண்ணுன்னா டக்குன்னு பாத்தீங்கன்னா இங்கே இருந்து தான் எல்லாமே போகும். நம்மளால டக்குன்னு போயிடுவாங்க. இப்போ நம்மளால அவங்களால நான் பிரிச்சு பேசுறேன்ற மாதிரியான நிலையில இயற்கையாவே தமிழர்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு சிக்கல் அப்படின்னா அங்க மொதல் ஆளா நின்று குரல் கொடுத்து அந்த மனிதர்களை காப்பாத்துறது இல்லை அவங்களுக்கு உதவுறதுங்கிறது இயற்கையாவே அவங்களுக்கு பிடிக்கும். இப்படி இருக்கும்போது கரூர்ல அத்தனை பேர் சுத்தி இருக்கும்போது, குறிப்பா யங்ஸ்டர்ஸ் அவ்வளோ பேர் இருக்கும்போது இந்த அசம்பாவிதம் எப்படி நடந்தது? இந்த கேள்விதான் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அப்போ ஒரு விஷயம் நடந்த உடனே அங்க இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஓடி செதறி போயிட்டானா? தான் உயிரை காப்பாத்தினா போதும்னு சொல்லி போயிட்டானா? இல்ல இந்த அசம்பாவிதம் நடப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற அந்த கேள்வி மக்களுக்குள்ள சுத்தி சுத்தி ஓடிக்கிட்டே இருக்கு. அப்ப நம்மளுடைய மனிதநேயமும் மனிதனுக்கான அந்த மாண்பும் வந்துட்டு இந்த இடத்துல நம்ம இழந்து நிக்கிறோமா அப்படிங்கிற கேள்விதான் எல்லார் மண்டையிலையும் ஓடிட்டு இருக்குன்னு வைங்களேன். இதையெல்லாம் தாண்டி ஒரு நடிகர் சொன்ன டைமுக்கு வரல, அது எல்லாருமே சொல்ற விஷயம். இந்த சொன்ன டைமுக்கு வராதற்கான காரணம் ஒரு தரப்புல வந்துட்டு அவங்க அஜாக்கிரதையா இருந்துட்டாங்க, தாவேக்காவே வந்துட்டு சரியில்லை, அஜாக்கிரதை, குஷி ஆனந்த் சொல்ற பேச்சு எதுவுமே கேட்கலன்னு இப்படி ஒரு பேச்சு. சரி அப்படியே இருக்கட்டும், அப்படி அவங்க இருந்துட்டாங்க அப்படின்னா கூட இதையெல்லாம் தாண்டி காவல்துறை வந்துட்டு அவங்களை வந்துட்டு மேக்சிமம் எல்லா இடங்கள்லயும் அலைக்கழிச்சு தள்ளி தள்ளி விட்டுட்டு இருக்குன்னு இப்படி ஒரு சாரா. ஆனா எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் இருந்தது. போன வாரம் அதுக்கு முந்தின வாரம் எல்லா வாரமும் வந்துட்டு ஏதோ ஒரு ஊர்ல போய் விஜய் வந்துட்டு பேசிக்கிட்டு தான் இருக்காரு. மேக்சிமம் வந்துட்டு அந்த டைம் அப்படிங்கிறத மேக்சிமம் ஹானர் பண்ணிடுறாரு. இந்த முறை மட்டும் ஹானர் பண்ணாம போனதற்கான காரணம் என்ன? இது பிளான்டா? அது தாவேகாவா இருக்கட்டும் இல்ல எந்த கட்சியா இருக்கட்டும், ஏதாவது ஒரு பிளானோ இல்ல ஒரு சதியோ இதுக்கு பின்னாடி இருக்கா? இந்த இடத்துல மட்டும் எல்லாமே திசை மாறி திசை மாறி திசை மாறி லேட் ஆகிறதுக்கான காரணம். ஒரு 12 மணிக்கு வர வேண்டிய இடத்துல ஒரு 3 மணிக்கோ 5 மணிக்கோ ஒருத்தர் வராரு அப்படின்னா அந்த 3-4 மணி நேர இடைவெளி ஏன் நடந்தது? இதற்கான காரணம் விஜயா, தாவேகாவா, இல்ல அதிகாரிகளா, இல்லை அவர்களை வழிநடத்திய வேற ஏதாவது ஒரு சக்தியா? இந்த கேள்வி தானே மக்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்ம டக்குன்னு வந்துட்டு ஒரு 41 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னும் போது நெஞ்சு பதப்பதற்குது. கிட்டத்தட்ட ஒரு 7-8 குழந்தைங்க இருக்கிறாங்க. இப்போ குழந்தைங்களோ யாரோங்க, உயிர் உயிர் தான். இத்தனை பேர் வந்துட்டு இறந்துட்டாங்கன்னும் போது இது நடக்கணும் அப்படின்னு யாராவது நினைச்சு நடத்தி வச்ச ஒரு சம்பவமா, இல்லை இயல்பாவே நடந்துருச்சாங்கிற இந்த ஒரு கேள்விதான் எழுது. எதுக்காக இந்த ஒரு கேள்வி எழுது அப்படின்னா, ஒரு சம்பவம் நடந்த அடுத்த 5வது 10வது நிமிஷம் வந்துட்டு பிரதமர்ல இருந்து எல்லாருமே டப்பு டப்பு டப்புன்னு ட்வீட் போடுறாங்க. நல்ல விஷயம், மக்களுக்கு ஆதரவா இருக்கிறாங்க. அது பிரதமரா இருக்கட்டும், எந்த விதமான கட்சிகளா இருக்கட்டும், நார்த்ல இருந்து எக்ஸ்ட்ரானரியா எக்கச்சக்கமான மினிஸ்டர்ஸ், அங்க இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர்ஸ்லாம் டக்கு 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 டக்குன்னு வந்துட்டு இதற்கான ஒரு பதிலையும் இதற்கான ஒரு ஆதரவையும் தெரிவிச்சுட்டே இருந்தாங்க. இதுல ரொம்ப ஆச்சரியமா பார்த்த நிறைய விஷயங்கள் என்ன அப்படின்னா, அம்மையார் லதா ரஜினிகாந்த் அவர்கள் ட்வீட் போட்டிருந்தார். லதா ரஜினிகாந்த் அவர்கள் வந்துட்டு ஒரு வீடியோ எல்லாம் போட்டாங்கன்னும் போது இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு கொஞ்சம் ஏன் இப்படி? இப்போ இதே வந்துட்டு ஜனவரி மாசம் உத்தரப்பிரதேசத்துல கும்பமேளால வந்துட்டு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட உயிர்கள் பலியாச்சு. எந்த இடத்துலையும் உயிர்கள் போச்சுன்னா வருத்தப்பட வேண்டிய விஷயம் தான். அதுல எந்த விதமான இதுவும் கிடையாது. ஆனா அதை அரசியலாக்குறாங்க, அதை அரசியல் நிலையில கொண்டுட்டு போறாங்கன்னும் போதுதான் தமிழ்நாட்டை பார்க்கும்போது கொஞ்சம் பதட்டமா இருக்கு. ஏன்னா தமிழ்நாடு அப்படிப்பட்ட ஒரு மாநிலமே கிடையாது. நீங்க என்னதான் வந்துட்டு தமிழ்நாட்டை நீங்க எப்படி வேணாலும் பிரிச்சு ஆளணும்னு சூழ்ச்சி செஞ்சாலும் அவ்வளவு ஈஸியா தமிழ்நாட்டையோ இல்ல தமிழ்நாட்டு மக்களையோ நீங்க அவ்வளவு ஈஸியா வந்துட்டு தவறின் பக்கம் கொண்டுட்டு போட முடியாது. அதுதான் யதார்த்தமான நம்மளோட மக்களுடைய நிலை. ஆனா இந்த சம்பவம் இது நிச்சயமா விஜயனுடைய அரசியல் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு கருப்பு சம்பவம் தான். அதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஆனா இது நடந்த அடுத்து 10வது நிமிஷம், அரை மணி நேரத்துக்குள்ளேயே வந்துட்டு பரபரன்னு ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு செய்திகள் வெளியே வருது, பரபரன்னு எல்லாருமே ரியாக்ட் பண்றாங்க போது இந்த ரியாக்ஷன் கும்பமேளாக்கு இல்லை. இப்போ பெங்களூர்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு பெங்களூர் டீம் வந்துட்டு ஜெயிக்கும் போது, ராயல் சேலஞ்சர்ஸ் டீம் ஜெயிக்கும் போது நடந்த ஸ்டாம்பேட்ல வந்துட்டு இவ்வளவு ஒரு ரியாக்ஷன் இல்லை. டெல்லி மெட்ரோல வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல வந்துட்டு ஒரு ஸ்டாம்பேட் நடந்தது, அதுல இல்லை. இங்க எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல இங்க மட்டும் இவ்வளவு வேகமாக டப்பு 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 டப்புன்னு ரியாக்ட் பண்ணுவதற்கான காரணம் என்ன? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை வந்துட்டு நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இதையெல்லாம் தாண்டி விஜய் என்ற ஒரு தனி மனிதர், அவருனாலதான் இது எல்லாங்கிற மாதிரியான ஒரு பழியை வந்துட்டு ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாருமே போட்டா கூட, எப்பவுமே வந்துட்டு நல்லா நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். ஒரு அரசியல்வாதி
ஏதாவது ஒரு சம்பவமே இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு இந்த ஐடி ரேட் எல்லாம் நடக்கும்ல, ஐடி ரேட் வந்தோடனே டக்குன்னு வந்துட்டு நடிகனை கூப்பிட்டு எல்லாம் கேட்பாங்க, நீ தான் ஃப்ராடு, நீ தான் வந்துட்டு ஏமாத்திட்டேன். ஆனால் உண்மையிலே அந்த நடிகர்கள்லாம் எதுவுமே தெரியவே தெரியாது. உண்மையிலே நடிகர் அப்படிங்கிறவர் வந்துட்டு மேக்ஸிமம் ஒரு விதமான ஒரு அரை முட்டாள்னே வச்சுக்கோங்க. பெருசாக அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, எவ்வளோ சம்பாரிச்சோம் எவ்வளோ கொடுத்தோம்லாம் ஒன்றுமே தெரியாது. அந்த ஆடிட்டர் பண்ண தப்புல இந்த நடிகர் மாட்டுவார். அப்படிதான் எல்லா இடத்துலையுமே நடக்கும்னு வைங்களேன். இங்கேயும் வந்துட்டு விஜயனுடைய தவறு அப்படிங்கிறத விட பொறுப்பற்ற தன்மையில தாவேகாக்கு கீழே யாரோ ஒரு 10 பேர் வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய ஒரு தப்பான ஒரு மிஸ்கால்குலேஷன், ஒரு மிஸ் பிளானிங்ல இந்த சம்பவம். அதே மாதிரி அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளா இருக்கட்டும், எல்லாருக்குமே எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு இது நடந்துராதான்னு வேடிக்கை பார்த்தா எப்படி இருக்கும், அப்படி பார்த்துருப்பாங்களோங்கிற அந்த ஒரு உணர்வும் நமக்கு இருக்கு. ஏன்னா 10,000 பேர் தான் கூடுவாங்கன்னு சொல்லி அனுமதி வாங்குறாங்கன்னு போது 27,000 பேர் கூடியிருக்காங்கன்னு போது, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் நல்லா சொல்றேங்க, புஷ்பா மாதிரியான ஒரு படம் வருது, அந்த படத்துக்கு பீகாருக்கோ எங்கேயோ ஒரு இடத்துக்கு நார்த்துக்கு போகும்போது இது வரைக்கும் வரலாற்று காணாத ஒரு கூட்டம் வந்து சேருது. ஒரு அல்லு அர்ஜுன் மாதிரியான ஒரு நடிகர். தமிழ்நாட்டில் தமிழ் நடிகரான விஜய் அவர் போற இடத்துல எப்படி இருக்குன்றது ஜஸ்ட் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. அப்போ இதற்கான ப்ரிகாஷன்ஸ்ங்கிறது வந்துட்டு அரசாங்கம் நிச்சயமா எடுத்தே தீரணும். ஏன் நான் திருப்பி திருப்பி இதை சொல்றேன்னா, எனக்கு ஏன் திருப்பி திருப்பி இதெல்லாம் ஒரு குழப்பமே வருதுன்னா, இப்ப ஜல்லிக்கட்டுன்னு ஒரு ஒரு போராட்டம் ஒன்று நடந்தது. மாணவர்களாக அதை தலைமை தாங்கி நடத்தின வரைக்கும் அதுல எந்த பஞ்சாயத்தும் வரல. ஒரு கட்டத்துல வந்துட்டு அதுக்குள்ள நிறைய பேர் பூந்தாங்க. பூந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அப்போ யார் இங்க விஷமத்தனம் பண்றான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு மாணவர்களா நடத்திக்கிட்டு இருக்கிற வரைக்கும் ரொம்ப டீசெண்டா சேஃபா ஓரளவுக்கு மேக்ஸிமம் கரெக்டாவே இருந்தது. திடீர்னு வந்துட்டு எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து வந்துட்டு அதிகாரிகளோ இல்ல யாரோ உள்ள வராங்க, துப்பாக்கி சூடா மாறுது, அத்தனை பேர் உயிர் போகுது, ரஜினிகாந்த் வந்து சமூக விரோதிகள் உள்ள வந்துட்டாருன்னு சொல்லும் போது யார் இந்த சமூக விரோதிகள்? ஒரு விஷயம் ப்ராப்பரா கரெக்டா அமைதியா போயிட்டு இருக்கும்போது லாஸ்ட் மினிட்ல ஸ்பார்க் அடிக்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடத்துறாங்களே அவங்க யார்? எந்த கட்சி? நான் இந்த கட்சியா இந்த கட்சியான்னு கேட்க வரல. ஆனா எல்லா இடத்துலயும் இப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கு. அதை நீங்க ஜல்லிக்கட்டுல இருந்தே நீங்க கவனிச்சுட்டு வரலாம். ஜல்லிக்கட்டு ப்ரோக்ராம், அந்த ஒரு போராட்டம்ங்கிறது வரலாற்றுல இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு சம்பவத்தை நீங்க பார்த்திருக்கவே முடியாது. அவ்வளோ நெறிமுறைப்படுத்தி, அது எல்லாத்துக்குமே காரணம் மேக்சிமம் தன்னார்வலர்களும் மாணவர்களும் தான். இந்த கூட்டம் தான் அதை வந்துட்டு மேக்சிமம் நெறியா கொண்டுட்டு போன ஒரு நிலை. அப்படி கொண்டுட்டு போகும்போது கடைசியா உள்ள சில பேர் வரும்போது அது எந்த மாதிரியான கலவரமா மாறுச்சுன்னு நமக்கு தெரியும். அப்போ இந்த கலவரத்துக்கு யார் காரணம்? தாவேகான்னு மட்டும் நம்ம சொல்லிட முடியுமா? இல்ல உண்மையிலேயே கடைசியா என்ன நடந்தது? ஏன்னா சில நேரங்கள்ல சில சம்பவங்கள் நடக்கும்போது அதை தடுக்காம வேடிக்கை பார்க்கறதும் அராஜகத்தின் உச்சம். அப்போ அப்படி ஏதாவது ஒரு நிலைகள் நடந்திருக்காங்க. அது தாவேகா ரசிகர்களா இருக்கட்டும், இல்ல தொண்டர்களா இருக்கட்டும், இல்ல அங்க இருக்கக்கூடிய மனிதர்களா இருக்கட்டும், இல்ல வெளியில இருந்து வந்த வேற ஏதாவது ஒரு மனிதர்களா இருக்கட்டும், இல்ல வேற கட்சியினரா இருக்கட்டும், யாராவனா இருக்கட்டும், அந்த கடைசி நிமிடத்தில் ஒரு ஒரு சம்பவம் கலவரமா மாறுவதற்கான அந்த பிரேக்கிங் பாயிண்ட் எங்க நடந்ததுங்கிறதா இங்க திருப்பி திருப்பியான கேள்வி. ஏன்னா மேடையில அந்த இடத்துல வேன்ல நின்று விஜய் பேசும்போது தாவேகா கொடியோட ஒரு ஆம்புலன்ஸ் பறக்குது வருது அப்படின்னு சொல்லும்போது ஆம்புலன்ஸை திருப்பி அந்த இடத்துக்குள்ள விட்டதுங்கிறதே மட்டமான ஒரு செயல். இது ஏற்கனவே நிறைய நேரங்கள்ல வரலாற்றுல நாம பார்த்திருக்கோம். ஒரு எதிர்கட்சியோ இல்ல ஏதோ ஒரு கட்சி வந்துட்டு அந்த இடத்துல நிற்கும் போது சம்பந்தமே இல்லாம ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று வரும், அது கொண்டு சில சலசலப்பு ஏற்படும். இது எப்படி? ஏன்னா கரூரை பொறுத்த வரைக்கும் அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல ஆம்புலன்ஸ் அப்படிதான் போகணுங்கிற ஒரு நிலையெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்பேற்பட்ட ஆம்புலன்ஸ்லயும் தாவேகா கொடி எப்படி போகும்? இங்க சிக்கலே தான். தாவேகா கொடி போட்டு எப்படி ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று வரும் அப்படிங்கிற கேள்வி வந்துட்டு எல்லாருக்குமே இருக்கு இல்லையா? ஏன் வருது? சரி, அப்படியே உண்மையிலேயே தாவேகா தொண்டர்களோ இல்ல தாவேகா கட்சி சார்ந்து யாருக்கோ இப்போ பாலாலாம் கொடுக்குறாருல ஆம்புலன்ஸ், அந்த மாதிரி கொடுத்த ஒரு ஆம்புலன்ஸ் அதுல வந்துட்டு தாவேகா கொடி போட்டிருக்கு அப்படின்னே வச்சுப்போமே. அப்பேற்பட்ட ஒரு ஆம்புலன்ஸ் விஜய் நடத்துற அந்த ஒரு ரேலி பக்கமோ விஜய் பேசுற அந்த ஒரு இடம் பக்கமோ வருமா? இல்ல விஜயனுடைய மீட்டிங்க்கு இடைஞ்சலா இடையூறா அந்த ஆம்புலன்ஸ் வருமா? அப்ப அந்த ஆம்புலன்ஸ் யாரு? அந்த ஆம்புலன்ஸ் அனுப்புனது யாரு? அந்த ஆம்புலன்ஸ் யார் விடியது? அண்மை காலமா தமிழ்நாட்டில் ஆம்புலன்ஸை வச்சு ஏகப்பட்ட சர்ச்சை, கொடுத்தவனும் ஃப்ராடா இருக்கான், வரதும் ஃப்ராடா இருக்குங்கிற மாதிரியான ஒரு நிலைகள் வந்துட்டு இருந்துட்டு இருக்குங்களா? சரி, அதோட அப்போ அந்த ஆம்புலன்ஸ் யாரு? சரி, இதெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னா, இதை முடிச்சுட்டு விஜய் வந்துட்டு நைட்டோட நைட்டா கரூர் கிளம்பிட்டாரு. இப்போ எனக்கே அதுல 2 விதமான கருத்து இருக்கு. அது சரியோ தவறோ, அன்றைய தினம் அன்றைய இரவு விஜய் கரூர்ல இருந்திருக்கும். இல்ல அட்லீஸ்ட் அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி திருச்சியிலேயாவது தங்கி இருந்துட்டு மறுநாள் வெயிட் பண்ணிட்டு என்ன நடக்குதுன்றத பார்த்துருந்துருக்கணும். அன்னைக்கு இரவோட இரவா அவர் திருச்சிக்கு வந்து அங்கேருந்து வீட்டுக்கு வந்ததுங்கிறது ஒரு தவறான ஒரு விஷயம் தான். விஜய்க்கு அந்த இடத்துல அரசியல் பண்ண தெரியல, இல்ல சுத்தி இருக்கிற யாருமே அவரை கரெக்டா அரசியல் நெறிப்படுத்தல. அந்த இடத்துல அவர் அங்கேயே இருந்திருக்கும். சம்பவ இடத்துக்கு போகணும்னு நான் சொல்லலை. ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க ஏன் விஜய் சம்பவ இடத்துக்கு போகல அப்படின்னு. வாய்ப்பே இல்லை. ஏன்னா விஜய் வந்துட்டு அங்கே செந்தில் பாலாஜி அவர்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போதே செருப்பை தூக்கி வீசினாங்க. நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. இப்படி பவரா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்க விஜயை கொண்டுதான் 41 உயிர்கள் போயிடுச்சுன்னு பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல விஜயை நீங்க கொண்டுட்டு வந்து அந்த மருத்துவமனைக்கோ இல்லை அந்த இடத்துக்குள்ள விட்டீங்க அப்படின்னா விஜய்னு இல்லை புஷியான வந்தாலே சாவடிச்சிருப்பாங்க. அதுதான் யதார்த்தமான உண்மை. நீ விஜய் ரேஞ்சுக்கெல்லாம் போக தேவையில்ல,
புஷியானதும் ஆதவர்ஜனா யாராவது வந்தாலே காலி பண்ணிருப்பாங்க. அப்போ அந்த நேரத்துல விஜய் மாதிரியான ஒரு ஆளை இறக்கி கொண்டு வந்து நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக முடியாது. பட் இதெல்லாம் தாண்டி அவர் அனுமதி கேட்டதாகவும் அந்த அனுமதி அவருக்கு கொடுக்கப்படாத மாதிரியான ஒரு செய்தி ஒரு உலா வந்துட்டு இருக்கு. அதை வந்துட்டு அதிகாரிகள் தான் வந்துட்டு விளக்கம் கொடுக்கணும், உண்மையிலேயே அவர் கேட்டாரா இல்லையா. ஆனா இப்போ அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு, நான் போகணும்னு சொல்லி முயற்சி பண்றாருங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஆனா அவர் அங்கேயே இருந்து அங்கிருந்தே முயற்சி பண்ணியிருக்கணும். அந்த இடத்துல அவர் செய்தது தவறு. இதையெல்லாம் தாண்டி கள்ளக்குறிச்சியில கள்ளசாராயம் குடிச்சு ஒரு 60 பேர் இறந்தாங்க. அதுக்கு கூட எந்த மினிஸ்டரும் வந்து அலுவலங்க. இதுக்கு இங்க 40 இது கம்மி, அங்க 60 அங்க அதிகம் அப்படிலாம் நான் சொல்ல வரும்ல. எல்லா இடத்துலயும் ஒரே ஒரு உயிர் போனாலும் உயிர் தான், அந்த லாஸ் தான். ஆனா இங்க அரசியல் படுத்துறாங்களோங்கிற கேள்வி ஏன் வருதுன்னா, அங்க யாருமே பெருசா ரியாக்ட் பண்ணாத போது இங்க டக்குன்னு வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து அழுகுறாங்க அப்படின்னும் போது தான் நமக்கு வந்துட்டு ஏன் என்ன மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி உண்மையிலேயே. ஆனா உன்னதமா நினைச்சு இல்ல வருத்தப்பட்டு கூட அழுது இருக்கலாம். ஆனா மக்களா வெளியில இருந்து பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா, கள்ளக்குறிச்சியில அங்க இறந்த 60 பேருக்கு நீங்க யாருமே போகல, அவ்வளவு ஃபாஸ்டா ரியாக்ட் பண்ணலன்னும் போது இங்க ஏன் இவ்வளவு ஃபாஸ்ட்? எப்படி 10 நிமிஷத்துக்குள்ளேயே நீங்க எல்லாத்தையும் பண்றீங்க? எப்படி 10 நிமிஷத்துக்குள்ளேயே நீங்க வந்துட்டு ஒரு இடத்துக்கு போறீங்க, இல்ல ஒரு ஆம்புலன்ஸ் வந்து டக்குன்னு ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறீங்க? அந்த ரேலியிலயோ அந்த ஒரு ஸ்டாம்பை நடந்த இடத்துல கடந்து வெளியில வரதுக்கே 1 மணி நேரம் ஆகும் போது 10 நிமிஷத்துக்குள்ள எப்படி உள்ள வந்தீங்கன்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்கு. இது யதார்த்தமான உண்மை. பட் ஆனா தெரியல, மக்களுக்கு சேவை செய்யணுங்கிறதுக்காக அவங்க டக்குன்னு ஏதாவது ஒரு நிலையில கூட உள்ள வந்திருக்கலாம்னு வைங்களேன். அதை நம்ம குறையே சொல்ல முடியாது. ஆனா இதெல்லாம் வந்துட்டு ஒரு பொதுப்படையான ஒரு கேள்வியாவே இருக்கு. இது எப்படி நடக்குது? எப்படி இவ்வளவு வேகமா இந்த இடத்துல இருக்கும்போது மற்ற எல்லா இடத்துலயும் இவ்வளவு வேகமா இருந்திருக்கலாங்கிறதா கேள்வி. இந்த இடத்துல ஏன் வேகமா தான் நான் கேட்கவே இல்லை. இந்த இடத்துல அவங்க வேகமா செயல்பட்டது அரசாங்கமா இருக்கட்டும், அரசு அதிகாரிகளா இருக்கட்டும், மினிஸ்டர்ஸா இருக்கட்டும், டக்குன்னு வேகமா அந்த நிவாரணத்தை நோக்கி பயணித்தது ஹேட்ஸ் ஆஃப், சூப்பர். ஆனா மற்ற எந்த இடத்துக்குமே இவ்வளவு வேகமா ரியாக்ட் பண்ணலங்கிறது தான் கேள்வியா இருக்கப்பா. அது ஏன் ரியாக்ட் பண்ணல, இங்கே இவ்வளவு வேகமா ரியாக்ட் பண்றாங்க, ஒரு கேள்வியா இருக்கு. இதையெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம், கரூர் திரு செந்தில் பாலாஜி அவர்களுடைய கோட்டை. அதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. அந்த இடத்துக்குள்ள வந்து செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி ஒரு 10 ரூபா அப்படின்னு சொல்லி பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி விஜய் 100 தடவை யோசிச்சிருக்கும். ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இது அவர் நாள் நடந்துச்சு, இவர் நாள் நடந்துச்சு அப்படின்னா நான் சொல்ல வரல. இது இயற்கையா ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கலாம், அதனுடைய விளைவா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கலாம். பட் இந்த அரசியல் வீரியம்னு ஒன்று இருக்குல்ல, இதை வச்சு ஒரு அரசியல் பண்றதுக்கான ஒரு காரணம்னு ஒன்று இருக்குல்ல. செந்தில் பாலாஜி மாதிரியான ஆட்கள் எல்லாம் வந்துட்டு நம்ம தேவையில்லாம ட்ரிகர் பண்ணக்கூடாது. விஜய் மாதிரியான ஒரு அப்கமிங் அரசியல்வாதி. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு ஏரியாவில் வந்துட்டு பொதுவாக வந்து எம்எல்ஏஸ் இருப்பாங்க. அந்த எம்எல்ஏ மோஸ்டா டம்மியாக தான் இருப்பாங்க. அங்கே ஒரு கிங் மேக்கர்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் சொல்றதை வச்சு தான் ஒரு 50,000 1 லட்சம் வாக்கு அந்த இடத்துலேருந்து வரும். அந்த ஒரு வாக்கை வச்சு இந்த எம்எல்ஏ வந்துட்டு இந்த கிங் மேக்கர்னுடைய ஆதரவால வந்துட்டு அவர் அந்த எம்எல்ஏவா இருப்பாருங்கிறது தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளிலும் பெரும்பான்மையான தொகுதிகளுடைய நிலவரம். ஆனால் கரூரை பொறுத்த வரைக்கும் கிங்கும் செந்தில் பாலாஜி தான், கிங் மேக்கரும் செந்தில் பாலாஜி தான். அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. இந்த எம்எல்ஏவும் அவர் தான். உதாரணத்துக்கு அந்த எம்எல்ஏவை வந்துட்டு ஆக்கிற இன்னொரு ஆள் இருக்கார்ல, ரெண்டுமே அவர் தான். ஸோ இப்படி பவர்ஃபுல்லான ஒரு கோட்டையில இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்க போயிட்டு 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லி பாடுறதுன்னும் போது அந்த இருக்கக்கூடிய கூட்டத்தை சந்தோஷப்படுத்தலாம். ஆனா செந்தில் பாலாஜி மாதிரியான ஒரு ஆளுமை மிக்க ஒரு நிலையில இருக்கக்கூடிய ஒரு மனிதர் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்குள்ளேயே போயிட்டு இந்த மாதிரியான சில விஷயங்கள் பண்ணும்போது என்ன ஆகும்னா, எப்பேற்பட்ட ஆளையும் ட்ரிகர் பண்ற மாதிரியான ஒரு நிலை ஒன்று உருவாகும். இந்த ட்ரிகர்னால இது நடந்துருச்சுன்னு நான் சொல்ல வரல. பட் இதை விஜய் தவிர்த்து இருந்திருக்கும். இதை மேக்சிமம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நாகரிகமா இந்த பாடல்கள்லாம் பாடாம இங்க இருக்கக்கூடிய பேர்களை சொல்லி கூட, ஏன்னா பெரும்பாலும் அரசியல்வாதிகள் என்ன சொல்லுவாங்க, அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து ஒழுங்கா வேலை செய்யணும் தான் சொல்லுவாங்க. இது வந்துட்டு அவர் நல்லா கூட வேலை செஞ்சிருக்கலாம், ஆனா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அவர் நல்லா வேலை செய்யலாம் தான் சொல்லி ஆகணும், இதுதான் அரசியல் அப்படின்னு சொல்லி இத்தனை வருஷமா நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். அதை விஜய் கொஞ்சம் நாகரிகமாவே பேசிட்டு அங்கிருந்து கடந்து வந்திருக்கலாம். ஏன்னா அவருக்கு கொஞ்சம் சென்ஸ் வந்திருக்கும். ஆரம்பத்துலேருந்து நமக்கு எல்லாமே தப்பா போயிட்டு இருக்கு, நம்ம லேட்டா வந்துகிட்டே இருக்கோம். இதெல்லாம் தாண்டி வந்துட்டு நம்ம ஒரு 4-5 மணி நேரம் லேட்டா வரதுனால நமக்கான கூட்டம் 10,000 இருந்தது, 30,000 வந்து நிக்குது. அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு. இதுல நம்ம இன்னும் இந்த இடத்த வந்து ரொம்ப கேட்டிக்கா ஆக்கிக்க வேணாம், முடிச்சுட்டு வேற ஊர்ல பாத்துக்கலாம்னு சொல்லி கிளம்பி இருக்கலாம். பட் அந்த இடத்துல விஜய் வந்துட்டு தன்னை ஒரு நடிகனாகவே நினைச்சிட்டாரான்னு தெரியல. ஒரு ஹீரோயிசத்தை காட்டணுங்கிறதுக்காக அவர் செஞ்ச சில விஷயங்கள் ஆளுங்கட்சியா இருக்கட்டும், இல்ல செந்தில் பாலாஜி அவர்களே இருக்கட்டும், ட்ரிகர் பண்ணியிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் அந்த ட்ரிகர்னால இது நடந்துச்சுன்னு சொல்ல வரல. அந்த ட்ரிகர்னால மேபி இவங்களுடைய நிவாரணம் இருக்கு இல்லையா, டக்குன்னு வந்தது வேகமா நடந்திருக்கலாம். பட் ஆனா இதுல ஒரு சின்ன ஒரு குழப்பம் எல்லா இடத்துலயுமே சோசியல் மீடியால ஒரு 2-3 நாள் லைக் இந்த சம்பவம் நடந்ததுலேயே நீங்க பார்த்தா என்னன்னு தெரியும், நிறைய இன்ஃபுளுசர்ஸ் வந்துட்டு ஒரு டீம் வந்துட்டு இவங்களுக்காக நீங்க கேம்பெயின் பண்ணுங்கன்னு சொல்லி காசு கொடுத்து கேம்பெயின் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதையும் இதையும் வச்சு பார்க்கும்போது தான் நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பாயிண்ட்டை இந்த மொமெண்ட்டை வந்துட்டு அரசியல் படுத்துறதுக்காக இந்த கட்சி வந்துட்டு ஆசைப்படுதோ அப்படின்னு தோணுது. ஆனா அதை பார்க்கும்போது தான் வந்துட்டு
மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, மக்கள் உங்களை கவனிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது இந்த டைம்ல நிவாரணத்தையும் இந்த டைம்ல அதனுடைய ரெஸ்கியூவையும் ஃபாஸ்டா பண்ணாலே போதும். இதை வைத்து அரசியல் பண்ண தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு டைம்ல வந்துட்டு ஸ்டிக்கர் ஒட்டி எல்லாம் நிவாரண பொருட்கள் கொடுத்தாங்களே, அந்த மாதிரியான எந்த விதமான சேட்டைகளையும் திமுக சார்ந்த மனிதர்கள் பண்ணாம இருக்கும் போதே அவங்களுக்கு அது வந்துட்டு ஒரு நாகரிகமான ஒரு நிலை தான். பட் அதை வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு இந்த டைம்ல வந்துட்டு நம்ம அதை கேஷ் பண்ணிக்கலாம்னு சொல்லி பண்றாங்களோ அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துட்டு மக்களை சீக்கிரமா இதுல இருந்து எத்தனை பேரா இருக்கட்டும் அடிபட்டவங்க எல்லாரையும் அதுல இருந்து அங்கிருந்து மீட்டு கொண்டுட்டு வரதுக்கான வேலையை தான் ஆளும் கட்சி டிஎம்கே அவர்கள் செய்யணுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப யதார்த்தமான உண்மை. இப்ப இதெல்லாம் தாண்டி விஜயனுடைய அரசியல் கரியர் முடிஞ்சிருச்சா அப்படின்னா அதுல எனக்கு பெருசா நம்பிக்கை கிடையாது. ஏன்னா அவரை இத்தனை வருஷமா ஃபாலோ பண்ணதை வச்சு நான் சொல்றேன். நான் சுறான்னு ஒரு படம் வந்தது, அட்டர் ஃபிளாப். இதோட விஜய் கெரியர் முடிஞ்சிருச்சு அப்படின்னும் போது விஜயனுடைய கெரியர்னுடைய உச்சத்தையே அவர் அதுக்கப்புறம் தான் பார்க்க ஆரம்பிக்கிறார். ஸோ இந்த மொமெண்ட்டும் வந்துட்டு இறந்து போன 41 மனிதர்களுடைய நிலைங்கிறது வேற. அது அதை வந்து நம்ம மீட்டு கொண்டு வரவே முடியாது. ஆனா இது விஜயனுடைய அரசியல் பக்கத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கரும்புள்ளி. ஆனா இதுல இருந்து அவர் மீண்டு வருவாருங்கிறது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனா இதுக்கப்புறம் அவருக்கு அவருடைய எந்த ரேலியிலையும் வந்துட்டு அனுமதி கொடுக்கப்படாது, எங்கேயும் அவர் போய் பேசுறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இதை தாண்டி 2026 தாவேகா என்ன செய்ய போகுதுங்கிறதுல தான் மேட்ரே இருக்கு. பட் இதெல்லாம் தாண்டி விஜய் கைது செய்யப்படுவாரா? செய்யப்பட மாட்டாது. என்ன காரணம் அப்படின்னா அவரை கைது செஞ்சோம் அப்படின்னா இந்த கைது தான் 2026 வந்துட்டு டிஎம்கே வந்துட்டு ஆட்டம் காட்டுறதுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு பாயிண்டா இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு தப்பை திமுக செய்யாது. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு விஜய் அவர்கள் செஞ்ச தவறு அப்படிங்கிறது தான் எல்லாருடைய பார்வையுமாவே இருக்கு. இவங்க சரியில்லை அவங்க சொல்லணும்னு சொன்னா கூட இந்த ஒரு மீட்டிங் நடக்காம இருந்தா 41 உயிர்கள் இருந்திருக்குமேங்கிறதா மக்களுடைய பார்வையா இருக்கு. அப்படி இருக்கும்போது விஜயை டக்குன்னு அரெஸ்ட் பண்ணி தூக்கி கொண்டு வந்து உள்ள ஒரு நாள் வச்சு திருப்பி வெளியில அமைச்சிக்கன்னு வைங்களேன், அவர் இது வரைக்கும் நடிகராக இருந்தவர் இந்த மொமெண்ட்ல உண்மையிலே தலைவராக மாறிடுவார். ஏன்னா ஜெயிலுக்கு போனாதான் அரசியல்வாதிங்கிறது நம்ம ஊர்ல ஒரு எழுதப்படாத ஒரு விதி. அதனால அந்த மாதிரியான ஒரு தவறை திமுக செய்யாதுங்கிறது நான் ரொம்ப தெளிவா இருக்கு. ஏன்னா அவர்களும் இத்தனை வருடமாக அரசியலில் கோலோச்சிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. ஸோ இது ரெண்டு கட்சியினுடைய சிக்கல், பிரச்சனை, ஈகோ அப்படின்றதெல்லாம் தாண்டி அப்படியெல்லாம் பார்க்காம மக்களுக்கு டக்கு டக்கு டக்குன்னு இதற்கான விடிவு காலம் வந்து இனிமேல் நடக்கக்கூடிய எந்த அரசியல் நிகழ்வுலையும் சரி, ஒரு மீட்டிங்லையும் சரி, ஒரு உயிரும் பலியாகாமல் ஒரு மனிதனுக்கும் சிறு காயமும் படாமல் எந்த விதமான ஒரு மீட்டிங்கும் நடக்கணுங்கிறது தான் எல்லா கட்சிகளுக்கும் நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை. இதையெல்லாம் தாண்டி ஜல்லிக்கட்டு மாதிரியான போராட்டத்தெல்லாம் பார்த்துட்டு வந்த யங்ஸ்டர்ஸ் வச்சிருக்கக்கூடிய கூட்டம் எந்த இடத்துல எங்க கூட்டம் சேர்ந்தாலும் யங்ஸ்டர்ஸ் தான் மேக்சிமம் இருக்க போறோம் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. எந்த இடத்துல எந்த அசம்பாவிதம் வந்தாலும் அங்க கட்சி பேத வேறுபாடு எதுவும் பார்க்காம என் மக்கள் நான் தெளிவா இருக்கணும், நான் அவனை பாதுகாக்கணுங்கிற அந்த எண்ணம் சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும் ஒரு சேர வரணுங்கிறது தான் என்னை மாதிரி காமனா இருந்துகிட்டு வெளியில இருந்து பார்த்து என்ன மாதிரியான ஒரு காமன் மேனுக்கு இருக்கக்கூடிய ஆசையா தான். அந்த தருணத்துல அந்த நொடியில யாருக்கோ அடி விடுவது, அது தாவேக காரனுக்கா இருக்கலாம், இல்ல வந்துட்டு திமுக காரனுக்கா இருக்கலாம், அதிமுக காரனுக்கா இருக்கலாம். ஆனா அந்த இடத்துல எந்த கட்சிக்காரனா இருந்தா கூட இவன் நம்ம நண்பன் நம்ம மக்கள் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பாதுகாத்து நிப்பாட்டுறதுக்கான ஒரு கூட்டமா இளைஞர்கள் கூட்டம் இருக்கணும். அதனால இதுக்கப்புறம் இப்படி ஒரு சம்பவம் வரலாற்றுல நடைபெறவே கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு நிலையை, அந்த ஒரு உறுதிமொழியை தான் ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸும் ஒவ்வொரு மனிதனும் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல நாம இருக்கோம்.